ॐ नमो नारायणाय। 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 ॐ नमो नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात्। வரதராஜ பெருமாள் சங்கு சக்கரதாரியா எம்பெருமாள் எழுந்தருளியுள்ளார். இவர் இங்கே தெற்கு முகமாக பார்த்துருக்கார். வரதராஜ பெருமாள் பெரும்பாலும் பெருமாள் சன்னதி தெற்கு முகமாக இங்கே பார்க்க முடியாது. இங்கே தெற்கு முகமான கலியுக வரதனா இங்கே அவதாரம் எடுத்திருக்கார் எம்பெருமாள். எங்கேயுமே ராமர் சன்னதி மட்டும்தான் தெற்கு முகமாக இருக்கும். இங்கே வரதராஜ பெருமாளும் தெற்கு முகமாக இருக்கிறது ரொம்ப பழம்பெருமையான ஒரு சன்னதி. அதனால் இங்கே தெற்கு முகமான பெருமாள் தரிசனம் பண்ண ரொம்ப விசேஷமானது. ஓம் நமோ நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணுः பிரச்சோதயாத். ஓம் நரசிம்மூர்த்தி யோக நரசிம்மனை இங்கே காட்டி கொடுக்குறார். இவர் தெற்கு முகமாக பார்த்துட்டு இருக்காரு. இங்கே யோக நரசிம்மனுக்கு ஒவ்வொரு பிரதோஷ வேலையிலையும் இங்கே அபிஷேக ஆராதனை நடந்துருக்கு. இதெல்லாம் பிரார்த்தனைக்காகவே நடந்துருக்காரு. இங்கே ॐ नमो नारायणाय। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके देवी नारायणी नमोऽस्तुते। दुर्गा परमेश्वरी दीपं दर्शयामि. இங்கே துர்க்க சன்னதி தெற்கு முகமான சன்னதியாக இருக்கா. தெற்கு முகமாக அமைகிற துர்க்கா ரொம்ப விசேஷமான துர்க்கை. அதாவது பஞ்சபாண்டவர்கள்லாம் போருக்கு போகும்போது தெற்கமாக இருக்கிற துர்க்கையை சேவிச்சுட்டு போருக்கு போய் வெற்றி கண்டதா ஒரு ஐதீகம். அதில் தெற்கமாக இருக்கிற துர்க்கையை சேவிச்சுட்டு நம்ம புதுசாக ஒரு தொழில் தொடங்கினாலும் ஒரு காரியத்தில் இறங்கினா அது வெற்றிகரமாக அமையும்னு சொல்கிறது. தெற்கமாக இருக்கிற துர்க்கையை சேவிக்கிறது ரொம்ப விசேஷமானது. பிரார்த்தனைக்கு உள்ளவாக நம்ம என்ன தெற்கமாக இருக்கிற துர்க்கையை பார்த்து நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறோமோ அது உடனே கை கூடும்னு சொல்கிறது. அதனால் தெற்கமாக இருக்கிற துர்க்கை கிட்ட ரொம்ப பிரார்த்தனை பண்ணிக்கக்கூடிய பிரார்த்தனைக்கு உள்ள ஒரு துர்க்கை இவர். அதனால் விஷ்ணு துர்க்கையை அந்த சன்னதியில் எழுந்திருக்கிறார். இவருடைய முகத்தை பாருங்க. துர்க்கையினுடைய முகம் திருமுகம் சிரிச்ச முகமாக இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சாந்த மூர்த்தியாக இருக்காங்க.
க்ஷீரநாயிங்கிற பேரோட தனி கோவில் தாயார் இருக்கா லட்சுமி தேவி. அவர் எம்பெருமான் க்ஷீராப்திநாதன், இவர் க்ஷீரநாயகி. அது பார்க்கடல் நாயகன், பார்க்கடல் நாயகிங்கிற நாமத்தோட இருக்க அப்படியே லட்சுமி தேவி சேர்த்து. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ பல்லவர்களுக்கெல்லாம் குலதெய்வம் நரசிம்மன். அந்த குலதெய்வத்தை அந்த தெற்கு முகமாக வச்சு அமைக்கிறவாளும் அவள் தான். அதனால் இந்த சன்னதியில் தெற்கு முகமான அந்த விமானத்தில் தெற்கு முகமாக வச்சு மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாருமே நரசிம்மனை அமைச்சிருக்கார். ஏன்னா நரசிம்மனை ஒரு அவதாரமாக ஒரு இடத்துல தான் காண்பார் விமானத்தில். ஆனால் இங்கே ஒரு பக்கம் பூரா தெற்கு முகமாக வச்சு அமைச்சிருக்காவா. அதனால் இந்த சன்னதி அவா காலத்துலேயும் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில எழுத்தாளர்கள்லாம் சொல்கிறார். அதனால் இந்த சன்னதி பல்லவர் காலத்திலே ஏற்பட்டதாக சொல்லி சொல்கிறார். இந்த பல்லவர்களுக்கு குலதெய்வமான நரசிம்மனை எழுப்பியிருக்கிறதுனால இங்கே அவா காலத்திலேயே ஏற்பட்ட ஒரு சன்னதின்னு சொல்கிறார். அப்படி பார்க்க போனால் கிட்டத்தட்ட ஒரு 1500 வருஷம் இருக்கலாம். சோழர் காலத்துக்கு முன்னாடி உள்ளது பல்லவர் காலம். அதனால் அவா காலத்திலேயே ஏற்பட்ட சன்னதியாக சொல்லி சில எழுத்தாளர்கள்லாம் வர்றவா சொல்கிறாங்க. ஓம் நமோ நாராயணாய. 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 அதாவது வில்வம் பெரிய மரமாகவே இருந்தது. இங்கேருந்தே வெளியிலலாம் சப்ளை ஆகிட்டு இருந்தது வில்வமே. அந்த வில்வம் சலபரிட்டம் பட்டு போயிடுச்சு முன்னாடி இருந்த மரங்கள்லாம் எல்லாம் புதுசாக வச்சு இங்கே வில்வம் பயிராக்கிட்டு இருக்கோம். வில்வம் சலபரிட்டம் வில்வம் 3 இதழ் உள்ள இந்த வில்வம் தான் செலவரிட்டோம்.